கம்ப்ளீட் சைல்ட் டெவலப்மெண்ட் கிளினிக் அப்படின்னு புதுசாக ஒரு கிளினிக் ஓப்பன் ஆயிருக்கு. இந்த கிளினிக் வந்து குழந்தைகளோட வளர்ச்சியை வந்து மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கு. இங்கே நம்ம யாரெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆட்டிசம் இருக்க குழந்தைங்க, ஹைப்பர் ஆக்டிவ் இருக்க குழந்தைங்க, ஸ்கூலில் ஒரு இடத்துல உட்காராம துருத்துருன்னு ஓடிக்கிட்டு இருக்க குழந்தைங்க, போர்டை பார்த்து காப்பி பண்ணி எழுத தெரியாத குழந்தைங்க, அட்டென்ஷன் அண்ட் கான்சன்ட்ரேஷன் இஷ்யூஸ் இருக்குது, என் குழந்தைக்கு ஹேண்ட் ரைட்டிங் ஒழுங்காக வர மாட்டேங்குது, இல்லை ஒரு பொருளை கையில் எடுக்கிறதுக்கு சிரமப்படுறாங்க அப்படின்னு கேட்டகரிக்குள்ளே வர எல்லா குழந்தைகளுமே நீங்கள் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் டெவலப்மெண்ட் டிலேன்னு சொல்கிற அவங்க வளர்ச்சி தாமதமாகிற விஷயங்கள், ப்ளஸ் செரிப்ரல் பால்சி, டவுன் சிண்ட்ரோம், லேர்னிங் டிசேபிலிட்டி, இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி, ஃபீடிங் டிஃபிகல்ட்டி, இந்த மாதிரி எல்லா கேட்டகரிஸுமே நம்ம பார்க்க துவங்கியிருக்கோம். இங்கே நமக்கு அதுக்கு தேவையான டிவிஷன்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஒருத்தவங்களுக்கும் தேவையான ஸ்பெசிஃபிக் கேர் எடுத்து அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு ஆக்டிவிட்டிஸ் மூலியமாக அவங்களுக்கு தெரப்பி கொடுக்கறதுக்கான ஸ்டாஃப்ஸ் அண்ட் தெரபிஸ்ட் எல்லாருமே நம்மக்கிட்ட இருக்காங்க. ஸோ இங்கே நம்மகிட்ட என்னென்ன டிவிஷன்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்கோம், யாரெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது எதுக்கான ரூம்னா, இது ஆக்குபேஷனல் தெரப்பின்னு சொல்லுவோம், அதாவது செயல்முறை மருத்துவம். இங்கே வந்து மேக்ஸிமம் குழந்தைங்க அவங்களுக்கான ஃபைன் மோட்டார், கிராஸ் மோட்டார் அப்படிங்கிற டெவலப்மெண்டல் மைண்ட் ஸ்டோர் தேவைப்பட எல்லா பயிற்சியும் இந்த ரூமில் தான் கொடுக்க போகிறோம். இந்த இடத்துல தான் குழந்தைங்க ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுப்பாங்க. அதாவது தடுமாறாமல் நடக்கிறதுல இருக்கட்டும், தவக்கிறதா இருக்கட்டும், உட்கார்றது எப்படி, மாடிப்படியில் ஏறும்போது கீழே விழுந்துருவோன்ற பயம் இல்லாமல் ஏறுறது எப்படி, ஒரு இடத்துல உட்காந்து ஒரு விஷயத்த கற்றுக்கிறது எப்படி அப்படின்ற பல விஷயங்களை இந்த ரூம்ல இருந்து தான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுதான் வந்து சைக்காலஜி ரூம். இங்கே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மேக்ஸிமம் பேரண்டல் கவுன்சிலிங், அதாவது நிறைய பெற்றோர்களுக்கு தன் குழந்தைய பற்றின அவேர்னஸும் கிடையாது, அக்செப்டன்ஸும் கிடையாது. தன் குழந்தைக்கு இதுதான் பிரச்சனை, தன் குழந்தைக்கு இதுதான் தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு புரிதலே பெற்றோர்கள் இல்லாமல் இருக்காங்க. ஸோ அந்த புரிதலை பெற்றோர்களுக்கு கொண்டு வருவதும், அதை அக்செப்டன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதும் அப்படின்ற நம்ம சைக்காலஜி குரூப் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட பேசி கவுன்சிலிங் கொடுத்து அவங்க குழந்தைக்கு என்ன தேவைப்படும், என்ன தேவைப்படாது, அவங்க வாழ்க்கை நடைமுறையில் என்னென்ன மாற்றினா என்னென்ன பயனடைவாங்க அப்படின்ற ஒரு புரிதலை ஏற்படுத்துவாங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, இயர்லி இன்டர்வென்ஷன் ரூம், அதாவது ஒரு குழந்தையோட முதற்கட்ட வளர்ச்சி மையம் தான் வந்து இயர்லி இன்டர்வென்ஷன் ரூம். இந்த இடத்துல அந்த குழந்தைங்களுக்கு ஈஸியான முறையில் ஒரு விஷயத்தையும் எப்படி செயல்முறைப்படி பண்ணுவது எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. இந்த பீட்ஸை வந்து நம்ம இந்த பக்கம் எடுத்து இப்படி கொண்டு போகணும் அப்படின்னும் போது அந்த குழந்தைக்கு வந்து இந்த பீட்ஸை குடிக்கிறதுக்கான கிரிப் ஸ்ட்ரென்த் தேவைப்படுது. ஸோ இந்த கிரிப் ஸ்ட்ரென்த் வேணும்னா கையில் இருக்க மசில்ஸ் எல்லாமே நல்லா ஆக்டிவேட் ஆகி ஸ்ட்ரென்த்தனாக இருக்கணும். ஸோ இந்த ஃபைன் மோட்டார்ன்ற இந்த ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நிறையா விஷயங்கள் தேவைப்படுது. இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிஸும் நம்ம செய்யும் பொழுது அவங்களுக்கு கைகளில் இருக்க திசைகள் எல்லாமே வலுவடைஞ்சு இந்த கிரிப் அவங்க வந்து இதை நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சி இந்த கிரிப் ஸ்ட்ரென்த்ன்றது அவங்களுக்கு கூட உருவாகி அவங்க இந்த ஆக்டிவிட்டியை செய்ய தொடங்குவாங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, ஸ்பீச் தெரப்பி, அதாவது திக்கி பேசுகிற குழந்தைங்க, பேச்சு வராத குழந்தைங்க, இந்த கிளி பேச்சுன்னு சொல்கிற மாதிரி சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கவங்க, இந்த மாதிரி இருக்க எல்லா பேச்சு பிரச்சனைகளுக்கும் இங்கே தான் நம்ம வந்து ட்ரைனிங் கொடுத்து தெரப்பி கொடுத்து அந்த குழந்தைய பேச வைப்போம். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, சென்சரி இன்டெகிரேஷன் அப்படின்ற ரூமில் இருக்கோம். இங்கே வந்து மேக்ஸிமம் அந்த குழந்தைங்களுக்கு தேவையான விஷுவல் ப்ளஸ் ஆடிட்டரி சென்சேஷன், அதுக்கான ஸ்டிமுலேஷன்ஸ் வந்து இங்கே நம்ம கொடுப்போம். இந்த மாதிரி கலரான லைட்ஸ் பார்க்கும்போது ஒரு டைமென்ஷன்ஸ் பார்க்கும்போது அந்த குழந்தைங்களோட பிரெயின் சிஸ்டம் வந்து ஸ்டிமுலேட் ஆகும். ஸோ இதனால அவங்களோட நர்வஸ் சிஸ்டம் குவாடினேட் ஆகும். எப்போ அவங்க அந்த நர்வஸ் சிஸ்டம் குவாடினேட் ஆகுறாங்களோ செல்ஃப் காமிங்ஸ், எமோஷனல் பேலன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தானாக வரும். ஸோ டேண்ட்ரம்ஸ் அதிகமாக ஷோ பண்ணுற குழந்தைங்க இந்த ரூம்குள்ளே வரும்போது கொஞ்சம் காம் டவுன் ஆவாங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து ப்ளே தெரப்பி. ஸோ இதுதான் நமக்கான ப்ளே ஏரியா. இங்கே வந்து என்ன நடக்கும்னா, குழந்தைங்க விளையாடுவாங்க, அதே சமயத்தில் தெரப்பியும் போகும். எப்படின்னா, தெரப்பி த்ரூ த மோட் ஆஃப் ப்ளே. ஸோ விளையாட்டு மூலயமா அந்த குழந்தை என்னென்னலாம் கற்றுக்குது, இந்தந்த விஷயங்களை விளையாடும் போது அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் வருது அப்படின்ற மாதிரி ஒரு விளையாட்டு பொருட்களுக்கும் ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. அந்த குழந்தைக்கு என்ன தேவை, இதனால அந்த குழந்தை என்ன பயனடையும் அப்படின்றத பார்த்து அந்த குழந்தையோட தேவைக்கு ஏற்ப நம்ம அதை விளையாட வச்சு அவங்களுக்கு தெரப்பி கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹார்டிகல்ச்சர் தெரப்பி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அப்படின்னா தோட்டக்கலை அப்படின்னு சொல்லலாம். அதாவது கார்டனிங் ஏரியாவில் குழந்தைங்களை விளையாட விடுவோம். இது மூலியமா அந்த குழந்தைங்களுக்கு சென்சர்ஸ் கிடைக்கும், ஃபைன் மோட்டார், கிராஸ் மோட்டார் இன்க்ரீஸ் ஆகும், எமோஷனல் ஸ்டெபிலிட்டியும் அதிகமாக கிடைக்கும். அதனால அந்த குழந்தைங்க டேண்டம் ஷோ பண்ணுறதை நிப்பாட்டுவாங்க, அவங்களோட டெய்லி லைஃப்பில் வந்து நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க.
ப்ளஸ் நம்ம அரோமா தெரப்பி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பண்ணுறோம். அரோமா தெரப்பி எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற குழந்தைங்க வந்து நல்லா தூங்குறதுக்காகவும், டேண்ட்ரம்ஸ் அதிகமாக ஷோ பண்ணுற குழந்தைங்க வந்து காம் டவுன் ஆகவும் கொடுக்குறோம். ஸோ இதனால அந்த குழந்தைங்களோட காம்னஸ் கிரியேட் ஆகும், எமோஷ்னல் இம்பேலன்ஸ் எமோஷ்னல் பேலன்ஸாக மாறும். ஸோ அந்த குழந்தைங்க வந்து அவங்களோட அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் அதுலேருந்து எடுத்துட்டு அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம டே கேரில் வந்து பசங்க தூங்குறதுக்கான ஸ்லீப்பிங் ஃபெசிலிட்டிஸும் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த ஸ்லீப்பிங் ஏரியாவில் அவங்களுக்கு தேவையான பெட்ஷீட்ஸ் எல்லாமே இருக்கும் வித் ஃபுல்லி ஏர் கண்டிஷன்ஸ். ஈவன் நம்ம கிளினிக்கும் ஃபுல்லி ஏர் கண்டிஷன்ஸ் தான். ஸோ உங்கள் குழந்தைங்க இங்கே வந்து எப்படி சாப்பிடும், இல்லை எப்படி தூங்குவாங்க, எப்படி அவங்க கண்ட்ரோலில் இருப்பாங்க, யார் அவங்கள பார்த்துப்பாங்க அப்படின்ற எந்த ஒரு கவலையும் உங்களுக்கு தேவையில்லை. ஒரு குழந்தைக்கும் தேவையான ஸ்பெசிஃபிக் கேர் எடுத்து பார்க்குறதுக்கான ஸ்டாஃப்ஸும் நம்மக்கிட்ட இருக்காங்க. அவங்களுக்கு ஃபீடிங் ஃபெசிலிட்டியும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களை காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது தெளிவு தேவைப்படுதுன்னா அதை தைரியமாக கேளுங்க. உங்களுக்கான தெளிவை கொடுக்கறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். ஸோ காண்டாக்ட் அஸ்.